ஒவ்வொரு கோவில்லையும் ஒரு சிறப்பு இருக்குங்க. நான் சொல்லக்கூடிய இந்த கோவில்லையும் ஒரு மிக முக்கியமான சிறப்பு அப்படின்னா இந்த கல்கடர் மட்டும்தான். இந்த கல்கடரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி கும்பகோணம் பக்கத்துல திருநறையூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஆண்டாள் கோயில் இருக்குங்க. ஒவ்வொரு பெருமாள் கோவிலையும் பெருமாளுக்கு தான் முக்கியத்துவம். ஆனா இந்த கோவில்ல அம்பாளுக்கு தான் முக்கியத்துவம். என்ன காரணம் அப்படின்னா ஒரு மிக முக்கியமான ஒரு முனிவர் பெருமாள்கிட்ட கேட்டுக்கிட்டதுனால இன்னைக்கு வரைக்கும் இந்த கோவில்ல எந்த முன்னுரிமைனாலும் அந்த அம்பாளுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படும். அப்படி முன்னுரிமை கொடுக்கக்கூடிய கோயில்ல இந்த கல்கடருக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் வீதி விழா நடக்கும்போது இன்னைக்கு வரைக்கும் அந்த அதிசயம் நடந்துகிட்டே இருக்குங்க. அதாவதுனா அம்மனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற இடத்துல நம்ம முன்னாடி போயிடக்கூடாது. ஒரு வீதி விழாவிலையோ எந்த இடத்துலயும் நம்ம முன்னாடி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கல்கடர் இன்னைக்கு வரைக்கும் செல்லக்கூடிய அதிசயம் ஒவ்வொரு பக்தர்களும் சொல்லக்கூடியது. அப்படி என்ன நடக்கும் அப்படின்னா வீதி விழா நடக்கும்போது முதல்ல அம்மனை வெளியில கொண்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் கல்கடரை கொண்டு வருவாங்க. கல்கடரை கருவாரிலிருந்து கூட்டு வரும்போது வெறும் 4 பேர் அசால்ட்டா தூக்கிட்டு வந்துருவாங்க. ஒவ்வொரு அறையை விட்டு ஒவ்வொரு படிக்கட்டை விட்டு ஒவ்வொரு வீதி விழா விட்டு வெளியில வரும்போது 4 பேர் தூக்குற கல்கடர் நேரம் ஆக எடை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. 4 8 ஆகும், 8 10 ஆகும், 10 16 ஆகும். ஒரு கட்டத்துல வீதி விழாவில் அம்மனை முந்திரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 4 பேர் தூக்கின அந்த கல்கடரை 132 பேர் தூக்கக்கூடிய உயரத்திற்கு அதோட இடை அதிகரிச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்மளால சொல்லக்கூடியது. அப்படி ஒவ்வொரு நேரத்துக்கும் நம்மளோட இடை அதிகரிக்கிறதுனால மனிதர்களுக்கு வேர்க்கிற மாதிரியே அந்த கல்கடருக்கும் வேர்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல கும்பகோணத்துல நடக்கிற ஒரு அதிசயமா இருக்கு. அப்படிப்பட்ட கல்கடரை வழிபடக்கூடிய எத்தனை பேர் இந்த கோவிலுக்கு நீங்க போயிருக்கீங்க? இல்ல உங்களுக்கு கல்கடரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி லைக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.